108 திவ்ய தேசங்களில் 3வது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் இருக்க பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தங்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திழங்குகாராத்தின் கடலேழும் மலையேழும் உலகேடிரண்டும் ஆறாதின்றிருந்தானை கண்டு தென்னரங்கத்தின் ஆழ்வார் பாசனம். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் பிச்சாண்டார் கோயில் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற மிக அழகான ஒரு திருத்தலம். இந்த ஸ்தலத்தில் சயன திருக்கோலத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கார். அதனால் அவருக்கு புருஷ உத்தமன்னு பேர். அதனால் உத்தமர் கோவில். அந்த காலத்தில் காடாக இருந்திருக்கு. ஒரு மரத்தோட மரமாக நின்று சோதிக்கிறார் பெருமாளை கண்டுபிடிச்சி அந்த மரத்துக்கு திருமஞ்சனம் பண்ணுறார். திருமஞ்சனம் பண்ணோடனே அவர் பிரத்யட்சமாகி பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம், சன்னதியே இல்லைங்கிற சாபத்தை விமோச்சனம் கொடுத்து இந்த இடத்துல தனி சன்னதியாக இருக்க சொல்லி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோமணி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாராயண பிரதாயஸ்ய மாதாஜாபி ஹரிப்ரியா பிருக்வாதி வினியபுத்ரா தஸ்மை ஸ்ரீ விகனசே நமஹ. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் பிச்சாண்டார் கோயில் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற மிக அழகான ஒரு திருத்தலம் உத்தமர் கோவில் இன்னும் திருக்கரம்பனூர் ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களில் 3வது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் இருக்க பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தங்கால் ஊரானை கரம்பனூர் உத்தமனை முத்திழங்குகாராத்தின் கடலேழும் மலையேழும் உலகேடிரண்டும் ஆறாதின்றிருந்தானை கண்டு தென்னரங்கத்தின் ஆழ்வார் பாசனம். துர்க திருக்கரம்பனூர், ஆதிமாபுரம், கதம்பக்ஷேத்திரம் அப்படின்னு நிறையா பேர்கள் இருக்கு. உத்தமர் கோயில்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா புருஷ உத்தமனாக இருந்து பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சாபத்தை தீர்த்து இந்த ஸ்தலத்தில் சயன திருக்கோலத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் மாதிரி ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கார். அதனால் அவருக்கு புருஷ உத்தமன்னு பேர். அதனால் உத்தமர் கோவில் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் தேவலோகத்தில் பெருமாளை பிரம்மா பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். பிரம்மாவை சோதிக்கிறதுக்காக கதம்ப மரமாக மாதிரி இந்த இடத்துல அந்த காலத்தில் காடாக இருந்திருக்கு. ஒரு மரத்தோட மரமாக நின்று சோதிக்கிறார் பெருமாள். அப்போ தேடி அந்த இடத்துல பெருமாளை கண்டுபிடிச்சி அந்த மரத்துக்கு திருமஞ்சனம் பண்ணுறார். திருமஞ்சனம் பண்ணோடனே அவர் பிரத்யட்சமாகி பிரம்மாவுக்கு சாப விமோச்சனம், சன்னதியே இல்லைங்கிற சாபத்தை விமோச்சனம் கொடுத்து இந்த இடத்துல தனி சன்னதியாக இருக்க சொல்லி என்னை இங்கேருந்து நித்தியமும் ஆராதனை பண்ணும் அப்படின்னு பிரம்மாவை கேட்டுக்கிறார் பெருமாள். அதன்படி பிரம்மா சன்னதி தனியாக இங்கே இருக்குது. இந்த கமண்டல தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்ண அந்த தீர்த்தம் இப்போ இங்கே ஸ்தல குளமாக இருக்குது. அதனால் அதில் குளித்தா குஷ்டரோகங்கள் போன்ற கொடிய வியாதிகள்லாம் தீரணும்னு ஸ்தல புராணத்தில் இருக்குது. பிரம்மோற்சவம் சித்திரை மாதத்தில் 10 நாள் பெருமாளுக்கும், வைகாசியில் விசாகத்தில் ஈஸ்வரனுக்கும் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடக்குது. இதெல்லாம் பவித்ரோத்சவம், பங்குனி சேர்த்தி சேவை இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு. அதெல்லாம் நித்தியப்படியில் ஏகாதசி பிரதோஷங்கள்லாம் நிறையா நடந்துட்டுருக்குங்க. அதனால் மும்மூர்த்தி முப்பெரும் தேவி பிரம்மா, சரஸ்வதி, பெருமாள் தாயார், ஈஸ்வரன், அம்பாள் அப்படிங்கிற முப்பெரும் தேவி மும்மூர்த்திகள் எல்லாரும் ஒரே கோயிலில் தனித்தனி சன்னதியில் அருள் பார்க்கின்ற ஒரே ஸ்தலம் இந்தியாவிலே இங்கே தான். அதனால் இங்கே எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணி பெருமாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாக முடியா பக்தர்களை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீலக்ஷ்மி அம்பாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பைஷந்தாம் வந்தே குருபரம்பராம். கோவிலாப்பட்டது உத்தமர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்துக்கு என்ன பெருமை என்றால், உத்தமர் கோவில்ங்கிறது ஒரு 108 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு ஸ்தலம் இது. இங்கே பெருமாள் திருநாமம் புருஷோத்தமன் அப்படின்னு திருநாமத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த உத்தம கோவிலாப்பட்டது அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 18 கிலோமீட்ரு, பழைய பஸ் ஸ்டாண்ட் மத்திய பேரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும். நாமக்கல் சேலம் அந்த ரோட்டில் நம்பர் 1 டோல்கேட்டுக்கு அடுத்தபடியாக உத்தமர் கோயில்னு இருக்குது. அந்த உத்தமர் கோயில் என்ன விசேஷம்னா, இங்கே கதம்ப மகரிஷி அப்படின்னு ரிஷியோட தவத்துக்காக வேண்டியாகும் இங்கே மும்மூர்த்திகள் காட்சி கொடுத்துருக்காங்க. பெருமாள் புருஷோத்தமன்னு அழைக்கப்படுறது. இங்கே எதுக்காக அழைக்கப்படுறதுன்னா, அதாவது இங்கே வைகுண்டத்தில் இருந்த பெருமாள் பிரம்மாவுடைய சோதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கதம்ப வனத்தில் ஒரு மரமாக இங்கே நின்றார். வைகுண்டத்தை செய்தி பார்க்க எல்லா அரசும் செய்தி பார்க்குறார். அப்போ இங்கே வைகுண்டத்தை பெருமாள் இயங்கும்போது அவர் ஞான சிஷ்டியை பார்க்குறார். பார்க்கும்போது இந்த ஸ்தலத்தில் கதம்ப வனத்தில் இந்த கதம்ப மரமாக இருக்காங்கிறது தெரிகிறது. அதனால் இந்த ஊருக்கு பேர் கதம்பக்ஷேத்திரம்னு பேர். இந்த கதம்பக்ஷேத்திரமாகப்பட்டது காடு மாதிரி ஒரு வனம் மாதிரி இருக்குது. அந்த கதம்ப வனத்தில் பெருமாள் இருக்கும்போது அந்த பெருமாளை இங்கே அந்த மரமான பெருமாளை பூஜை பண்ணுறார்.
அந்த அவருடைய கண்டி தீர்த்தவங்க பிரம்மா கையை பார்த்தா கண்டி இருக்கும். அந்த கண்டி தீர்த்தத்தினால இந்த ஜலத்தை விட்டு அந்த பூஜையெல்லாம் பண்ணி பண்ணுறார். பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறார். அதனால் வந்து இங்கே பிரம்மா வந்து பெருமாவுக்கு பூஜை பண்ண சொல்லுது. அந்த கதம்ப தீர்த்தம் மட்டும் வாங்கி குளமாகி, அதான் இங்கே கதம்ப தீர்த்தம் அப்படின்னு பேருங்க. கதம்ப தீர்த்தம் இங்கே தீர்த்தம் வந்து கதம்ப தீர்த்தம். சலவிருட்சம் வந்து கதையை மரம், வாழை மரம் தான் இங்கே சலவிருட்சம். இந்த பெருமாவுடைய புருஷோத்தமம் எதுக்கு வருதுன்னா, பிரம்மாவுக்கு 5 சிரசு, ஈஸ்வரனுக்கு 5 சிரசு. இந்த பிரம்மாவுடைய ஒரு சிரசு தான் கல்யா ஈஸ்வரன். அதாவது பிரம்மா கபால மாட்டு கையை பிடிச்சிட்டு எவ்வளோ ஆகாரம் போட்டு அதை சாப்பிட்றது, ஈஸ்வரனுக்கு ஆகாரம் பூர்ணமாக கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படியே ஒவ்வொரு க்ஷேத்திரமாக அபிஷேகத்தின் வர காலத்தில் இந்த க்ஷேத்திரம் வந்து பெருமாள் இங்கே வந்து ஈஸ்வரன் வந்து பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுக்கும்போது பெருமாள் உத்தரவின் பேரில், ஆணையின் பேரில் வந்து இங்கே வந்து தாயார் வந்து ஈஸ்வரனுக்கு பிச்சா வைக்கிறார். இந்த பிக்ஷாபாசம் இங்கே பூர்ணமாக இருக்குது. அதனால தான் தாயார் திருநாமம் பூர்ணவள்ளி தாயார் திருநாமம். நம்ம பிரம்மாவோடைய ஒரு சாபத்தை நிவர்த்தி பண்ணி வச்சு, பெருமாள் ஈஸ்வரன் சாபத்தை நிவர்த்தி பண்ணா புருஷோத்தமாக வந்து இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணி வைக்க. அதனால தான் புருஷோத்தமன்னு பெருமாவுடைய திருநாமம். இங்கே வந்து அப்படியே பிரகாரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து ஈஸ்வரன் சன்னதி இருக்குது. இந்த பக்கம் வந்தால் பிரம்மா சன்னதி இருக்குது. அப்படியே வழக்கு பக்கம் வந்தெல்லாம் வழக்காக வந்து பிரம்மா சன்னதி இருக்குது. இங்கே கோயிலில் உள்ள நுழையும் போது ரைட் சைடில் பிரம்மா சன்னதி இருக்குது. இங்கே பிரம்மாவுக்கு தனி சிலை இருக்குது. அந்த பெருமாவுக்கு நித்தியம் பூஜை பண்ணிருக்க வேண்டியாகும். சாப நிவர்த்தி ஆகுதுன்னா பிரம்மாவுக்கு வந்து இங்கே தனி சன்னதி இருக்குது. சாப நிவர்த்தியாக இங்கே பிரம்மாவுக்கு தனி சிலை இருக்குது. அதனால தான் இங்கே பிரம்மாவுக்கு தனி சிலை இருக்குது. குரு பிரம்மாவும் குரு விஷ்ணுவும் குரு தேவம் ஈஸ்வரன் குருஸ்தானத்தில் இருக்க. குருவுக்கு அதிதேவையான பிரம்மா தான். அதனால் வந்து குருஸ்தானமாக இருக்குங்க. குருவான யாருக்கு முதலும் இந்த கல்யாணம், குழந்தை எல்லாம் முடியாதவா, படிப்புக்கு, தொழிலுக்கு எல்லாத்துக்கும் இங்கே வந்து அச்சமனா சககான நிவர்த்தி ஆகுது. வியாழக்கிழமைக்கு விசேஷமாக இருக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து சரஸ்வதி சன்னதி இருக்குது. சரஸ்வதி பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பார்த்தா வீணாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து வீணாக கிடையாது. இந்த வந்து ஞான சரஸ்வதி படிப்புக்கு அதிபதியாக இருக்கா. அதனால் வந்து ஒரு கையில் ஏட்டுச்சுவடி, இன்னொரு கையில் ஜபமாலை, அபயசம் மதசம், பக்தர்களை காப்பாற்றி அந்த ஞானத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஞான சரஸ்வதி இருக்கா. இங்கே புக்கோடு இருக்கா. அதாவது அந்த காலத்தில் இப்போ புக்கு பார்த்தோன்னா ஓலைச்சுவடி இலையில் தான் இருக்கும். அந்த பழம் ஓலையில் எழுதி தான் வந்து எல்லாம் பண்ணியிருந்தா. இப்போ தான் பேப்பர்லாம். அதாவது அந்த புக்கு வந்து பழம் ஓலைச்சுவடியில் வந்து இங்கே கையில் வச்சுருப்பா இங்கே சரஸ்வதி. அதுதான் இங்கே விசேஷம். இங்கே ஒருத்தன் பார்த்தோன்னா பிரம்மா, சரஸ்வதி, பெருமாள், தயார், ஈஸ்வரன் மும்மூர்த்திகள் வந்து தம்பதிசமாக இருக்கிறது இங்கே இதே ஒரே இடம் தான். இங்கே ஒருத்தர் தான் ரொம்ப பழமையான சன்னதி. 100 திவ்யதேசம். இங்கே வந்து ஆஞ்சநேய சன்னதி தனியாக இருக்குது. ஆஞ்சநேயர் ஜெய ஆஞ்சநேயர் பேர். இடதுகால முதல் பின்னாடியும் வலதுகால பின்னாடியும் வச்சுருப்பார். இதுக்காக தான் இலங்கைய சம்காரம் போடும்போது கதை தாங்கும்போது இடதுகால வச்சு தான் தானதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அது மாதிரி தான் அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா சர்வகாலம் ஜெயமாகுங்கிறதுக்காக தான் ஜெய ஆஞ்சநேயர் பேர். ஒரு கால முன்னாடியும் ஒரு கால பின்னாடி வச்சுருக்கார். துஷ்டர்களை வந்து அழிச்சும் நல்லவாக காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த இடதுகால முன்னாடியும் வலதுகால பின்னாடி வச்சுருக்கார். அதே மாதிரி பார்த்தா வாழ்க்கை மணி கட்டி தள்ள வச்சுட்டுருக்கேன். எதுக்காக இருக்குன்னா, ஒரு வந்து பூஜை பண்ணும்போது ஒரு நல்ல காலம் பண்ணும்போது தான் மணி அடிப்போம். எதுக்காக மணி அடிக்கணும்னா ஒளிச்சத்தம் கேட்ட மாதத்தை வந்து அந்த துர்தேவர்கள் தான் வெளியே போயிடும், தேவர்கள் தான் உஜ்ஜ வருவா. அதுக்காக தான் வந்து இங்கே அந்த ஒரு பூஜை போது நல்ல காலத்துக்கும் மணி இருக்குது. அதுக்காக அது தாற்பயமே அதுதான். இங்கே ஆஞ்சநேயர்கள் எந்த துர்தேவ வேண்டாங்கிற ஒரு உதாரணத்துக்காக தான் வாழ்க்கை மணி கட்டி தள்ள வச்சுருக்கேன். இது வியாசராஜர் காலத்தை பிரதிஷ்டை பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது. எல்லாம் வந்து பெருமாளையும் மும்மூர்த்திகள் சேவிச்சு 30 தெய்வங்களும் சேவிச்சு எல்லா பலமும் பெறணும் இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா எல்லா தெய்வங்களும் தரிசனம் பண்ணிடலாம். எதுவுமே வந்து விட்டு போச்சுன்னு கிடையாது. எல்லா தெய்வங்களும் தரிசனம் பண்ணலாம். நமக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்குற கல்வி செல்வம், ஜன செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியாக முக்தி கொடுக்கறதுக்கும் இங்கே ஈஸ்வரன் சொன்னது இருக்குது. நம்ம கல்வி கொடுக்கறதுக்கு தாயார் சரஸ்வதி இருக்கா. பெருமாள் நம்ம காப்பாற்றுறதுக்கு பெருமாள் இருக்கார். அதனால் வந்து எல்லா தெய்வங்களும் இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்து சித்திரை மாதத்தில் வந்து பிரம்மோற்சவம் இருக்கும். பெருமாளுக்கு வந்து பிரம்மோற்சவம், அதாவது தேர் திருவிழான்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே வந்து தேர் பிரம்மோற்சவம் ஆரம்பித்து 9ஆம் நாள் வந்து தேர். அதே மாதிரி வைகாசியில் வந்து இங்கே ஈஸ்வரனுக்கு அதே மாதிரி 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு. அங்கேயும் இதே மாதிரி 9 நாள் தேர். அதுக்கடுத்து வந்து சித்திரை முடிச்சு வைகாசி வந்து ஈஸ்வரனுக்கு தேர். அடுத்து ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பவித்ரோத்சவம் உண்டுங்க. அது மாதிரி பங்குனி மாதம் ஊஞ்சல் சேர்த்தி உற்சவம், இங்கே பெருமாள் தாயார் சேர்த்தி உற்சவம் உண்டு. அது மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயம். கோகுலாஷ்டமி, கோகுலாஷ்டமி வந்து ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் வச்சு குரு பயிற்சி வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்டு இருப்போம். அம்மா சரஸ்வதிக்கு வந்து இங்கே
பிப்ரவரி மாதம் வந்து ஹோமம் பண்ணுவோம். அந்த குழந்தைகள் பரீட்சைங்கும் போது முன்னாடி பப்ளிக்கு முன்னாடி வந்து ஹோமம் பண்ணுவோம். அந்த பரீட்சைகளையும் வந்து எல்லா குழந்தைகளும் வந்து இது வந்து கலந்துட்டு நல்லபடியாக மதிப்பெண் எடுத்து நல்லா இருக்கிறதா அவளே வந்து சொல்கிறாள். டைமிங் வந்து உங்களுக்கு வந்து காலையில் வந்து 6:30லேருந்து 6:45 விஸ்வரூபம் ஆகிடும். விஸ்வரூபம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து காலசந்தி பூஜை, விஸ்வரூபத்துலேருந்து காலசந்தி பூஜை வரலையும் வந்து தரிசனம். அதுக்கப்புறம் காலசந்தி பூஜை ½ மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுத்துக்குள்ள தரிசனம் கிடையாது. அங்கே வந்து அந்த நேரத்தில் வந்து பூஜை டைம் 15:30 வரலையும் தண்ணி திறந்துருக்கும். ஆனால் 15:30ங்கிறது 15:30 வரக்கூடாது. நீங்கள் 15:15 வந்தால் தான், ஒரு 12 மணிக்காக வந்தால் தான் எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணலாம். 15:30 டைம் உண்டு கோயிலுக்கு. அதே மாதிரி சாயந்தரம் 4:15 திறந்தோன்னா 4:30 சேவாகும். சேவாகி அதுக்கப்புறம் சாயிஷைக்கு அதே மாதிரி ½ வந்து பிரேக்கு. சாயிஷ பூஜை முடிஞ்சு திருப்பி ஓப்பன் பண்ணால் நைட்டு 8:30 வரையும் இருக்கும். அதே மாதிரி 8:30ங்கிறது ஒரு ½ முன்னாடி நீங்கள் வந்துடணும். வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேவிக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக சேவிக்க சௌரியமாக இருக்கும். விஷ்ணு நகம் வேத்யாய் பிரபோஜம் யப்பாத்தியபான் விமே ஜாக்மிஷயோஷ்டபாயம் தகம் ஜஸ்ரம் விஜக்கிரம அனஸ்தேஜோகாயோ விஷ்ணு ராசமஜ விஷ்ணு விஷ்ணமஜ விஷ்ணு ஜப்தே விஷ்ணு சோழ விஷ்ணு வைஷ்ணவேத்வாம்